இந்த ப்ராஜெக்ட் நேம் பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இன்னொரு இடத்துல எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ரோபோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஐஓடி பேஸ்டு ப்ராஜெக்ட். பிளிங்க் ஆப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்லையும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். இதில் ESP8266 யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் தான் நம்ம வந்து வைஃபை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் பவர் சப்ளை மாடியூல் இருக்குது, பவர் அடாப்டர் இருக்குது, அப்புறம் அதில் பேஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் பேஸ்லேருந்து விரிஸ்ட்டு, ஷோல்டர், சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எல்போ, அப்புறம் திரும்ப விரிஸ்ட்டு, அங்கே ஒரு சர்வோ மோட்டர் வைக்கிறோம். அப்புறம் கிரிப் எதுக்காகனா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காக கிரிப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஹேண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான். ஸோ நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம ஹேண்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருக்க பொருளை இன்னொரு இடத்துல எடுத்து வைக்கிறோம், அதை வந்து நமக்கு ரோபோட் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஐஓடி பிளிங்க் ஆப் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போது வந்து ஆப்ஜெக்ட் வந்து இப்போ பிக் பண்ண போகுது. இப்போ வந்து ஆப்ஜெக்டை வந்து பிக் பண்ணிருச்சு. இப்போ திரும்பவும் அதே இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டு திரும்ப வந்து ப்ளேஸ் பண்ணிருச்சு. இதுதான் பிக் அண்ட் ப்ளேஸ் ரோபோட்டோட ஒர்க்கிங். இந்த கிட்ட வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஓடி பிளிங்க் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹாட்ஸ்பாட்டோட கிட்டையும் நம்ம மொபைலையும் கனெக்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம இந்த 4 சர்வோ மோட்ரு தான். ஸோ பேஸு, அப்புறம் ஷோல்டர், அப்புறம் எல்போ, அப்புறம் கிரிப்பு, இது 4க்கும் சர்வோ மோட்ரு அங்கே ஃபிட் பண்ணியிருப்போம். இந்த 4ஓட சர்வோ மோட்டரையும் வந்து நம்ம இங்கே சுவிட்ச் இருக்கும், இந்த சுவிட்ச் மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணணுன்னா ரெக்கான் ப்ராஜெக்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.